நம்முடைய ஆவியிலே வியாதியை கொண்டு வருகிறான். ஆண்டவர் இந்த வியாதியெல்லாம் மாற்றி நம்ம ஆரோக்கியமாக்கி மகிழ பண்ணுகிறவர். ஆவியில் அப்படி என்ன வியாதின்னு நினைக்கிறீங்களா? பயம், கலக்கம், டிப்ரெஷன், மன அழுத்தம், குழப்பம். இல்லை, எப்போ பயந்துக்கிட்டே இருக்கீங்களா? செத்து போயிடலாமா அப்படின்னு தோணுதா? அப்போது நம்முடைய ஆவியில் ஒரு அமைதி, சமாதானம் அப்படி இருக்க விட மாட்டான் பிசாசு. எப்பவும் ஒரு கலக்கம். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அந்த பயம், கலக்கம் இதெல்லாம் கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை அவன் வேதனைப்படுத்த பார்க்கிறான். ஆனால் நீதியின் சூரியன் இயேசு உதித்து விட்டால் அந்த இருளெல்லாம் விலகி போய்விடும். இயேசு சொல்கிறார், என் மகளே, உன் வாழ்க்கையில் நீதியின் சூரியன் உதிக்கும். என் மகனே, உன் வாழ்க்கையில் நீதியின் சூரியன் உதிக்கும். இருள் எல்லாம் மாறும், ஆரோக்கியம் உண்டாகும். உன் இருதயத்தில் இருக்கிற கவலைகள், சோர்வுகள், கலக்கங்கள் மாறும். சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், வலிகள் எல்லாம் விலகும். உன்னுடைய ஆவியில் இருக்கிற கலக்கங்கள், பயங்கள், மரண போராட்டம் எல்லாம் மாறும். உனக்காகத்தான் நீதியின் சூரியனாய் நான் வந்தேன் என்று இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு விசுவாசத்தோடு அவரை நோக்கி ஜெபிங்க, அற்புதத்தை காண்பீங்க. எபிரேயர் 2:14-15 சொல்லப்பட்டிருக்கிறதில்ல, மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை ஜெயித்து மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி இயேசு தம்மையே சிலுவையில் ஒப்பு கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்தார். அந்த இயேசு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்.